சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சிருக்கீங்களா? அவனுக்கு பயந்துட்டு இருக்கமா நானு? அது இனிமே அவனுக்கு பயந்துட்டு இருக்க முடியாதுமா. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனால என்ன பண்ண முடியும் நானும் பாத்துறேன். தப்பே பண்ணாத ஏன் மேல அவன் அவ்வளவு கோவமா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நானே நேர்ல போய் அவன் முன்னாடி நிக்க போறேன். உன் தங்கச்சி நான் கொலை பண்ணலன்னு சொல்ல போறேன். அவன் என்ன பண்ணிட்டான் நான் பாக்குறேன். அர்ஜுன் 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 நில்ல அர்ஜுன் நில்ல அர்ஜுன் சொல்றத கேளு. அர்ஜுன் சொல்றத கேளு. நில்ல அர்ஜுன். இத பத்தி தானே இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். திரும்பவும் இப்படி கோவப்பட்டு முடிவெடுத்தா என்ன அர்த்தம் சொல்லு? என்ன விடு மலர். அர்ஜுன் அர்ஜுன் இருடா. நில்லுன்னு சொல்றோம்ல. என்னடா இது முட்டாள்தனமா நடந்துக்கிற பழக்கம் உனக்கு? அம்மா ஒரு விஷயம் பண்றேன்னா அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கணும் உனக்கு தெரியாதா? அவங்க காட்டு மிராண்டிங்க. எதுக்குமே பயப்படாத இந்த செண்பகவல்லி அவங்க விஷயத்துல மட்டும் இவ்ளோ பயப்படுறேன்னா அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம்டா. எனக்கு நீ முக்கியம் அர்ஜுன். நான் 10 வருஷம் தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ. இத பாரு, உன் விஷயத்துல என்னால எந்த ரிஸ்கும் எடுக்கவே முடியாது. நீ தைரியமானவன் பலமானவன் எனக்கு தெரியும். ஆனா அத வச்சுக்கிட்டு இப்ப நீயா அவனானு போட்டி போடுற நேரம் இது இல்ல. அம்மா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசமும் மலர் என் மேல வச்சிருக்க காதலும் எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது காப்பாத்துமா. நீங்க தைரியமா இருங்க. அர்ஜுன், என்னோட தைரியமே இப்போ நீதான். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு அத்தை சொல்றத கேளு. ஏற்கனவே உன்னோட கோபத்தால நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால இந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனைகளும் உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. அதனால தயவு செஞ்சு திரும்பவும் நீ கோபப்படாம நிதானமா இருக்க பாரு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. தப்பு செய்யறவங்கள எதிர்க்கலாம். அதுக்காக அவங்க வழியிலேயே தான் போய் எதிர்க்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல நான் சொன்ன மாதிரி நிக்கிதாவோட கொலைக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அர்ஜுன், அதான் எத்தனை பேர் சொல்றாங்கல்ல, புரிஞ்சுக்கோ அர்ஜுன். ஏற்கனவே நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ புதுசா எதுவும் பண்ண வேண்டாமே. இது பாரு அர்ஜுன், பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போறதுக்கும் பயந்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன்னை ஒதுங்கி போகதா சொல்றனே தவிர பயந்து போக சொல்லல. சார், இதுக்கப்புறம் நீங்க தான் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு. உங்களோட முழு கவனமும் அவன் மேலதான் இருக்கணும். எந்த ஒரு ஆபத்தும் அவனை நெருங்க கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். உங்க பையன் கூடவே 24 மணி நேரம் பாதுகாப்புக்காக நான் இருப்பேன். இவருக்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்னமா பண்றீங்க? டேய், என் பொண்ண கொன்னவனை விட அவளை கொன்னவனை கொல்லாம விட்ட பாரு. உங்க மேல தான்டா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. தேவகி, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னது இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த அர்ஜுனை கொன்னு அவனுக்கு சமாதி கட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன வந்து 2 பேரும் சமாதானப்படுத்துறீங்க? ச்சே, உங்களை எல்லாம் ஒரு தடவையா 2 தடவையா அவனை கொல்லணும்னு எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியலனா நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்னு சொல்லி எப்படி மார்த்தட்டிக்க முடியுது? தேவகி, கோவத்துல வார்த்தைகள் அதிகமா விடுற. நிகிதாவை பறி கொடுத்தது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த வலியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக விடுங்கப்பா. அம்மா ஏதோ கோபத்துல இப்படி பேசுறாங்க. உங்க கோவத்தை என்கிட்ட காட்டுறீங்களா? வலியும் வேதனையும் இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு காரணமானவனை கொன்னு பழி தீர்த்துட்டு பேசுங்க. அப்போ நான் கேக்குறேன்,
அன்னைக்கு என் புள்ள பிரதாப்போட சாவுக்கு காரணமா இருந்த அந்த செண்பகவள்ளிய நீங்க ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு நிகிதாவை கொன்ன அவ புள்ளையையும் ஒண்ணும் பண்ணல. நாளைக்கு ருத்ராவையும் அவ கொல்லுவான். அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியே நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நாம மட்டும் என் உயிரோட இருக்கணும். பேசாம ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி சாப்பாட்டுல கலந்து குடுக்கறேன். குடும்பமே சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க போன இடத்துக்கு நம்மளும் போய் சேர்ந்துடலாம். உயிரோட இருந்து அவங்கள எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றதுக்கு செத்து போறது பரவாயில்ல. அம்மா, உங்களுக்கு இருக்கிற கோபத்தை விட ஒரு அண்ணனா என் தங்கச்சியை கொன்னவன் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள கோபமும் ஆத்திரமும் எரிமலையா வெடிச்சிட்டு இருக்குமா. அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவனை என்னால எதுவும் பண்ண முடியலங்கிற அர்த்தம் இல்லம்மா. அவன் சாவ போற நாள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவன கொன்னே திரணும்னு அவ உயிர் போன நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கேம்மா. அவன் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிக்கும் போது அவன் மேல இருக்கிற கோபமும் கொலவெறியும் அதிகமாகிட்டே தான் இருக்குமா. என் கோபத்தையும் கொலவெறியையும் மொத்தமா காட்ட போற அந்த நாள்ல அவன் நரக வேதனை அனுபவிப்பாமா. ஒவ்வொரு நொடியும் துடிதுடிச்சு சாவாமா. அது இனிமே நடக்குமான்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவனை கொன்னுடுவேன்னு வெறி கொண்டு இருக்கீங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொதப்பிடுறீங்களே. உங்களாலையும் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல, சட்டத்தாலையும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல.